சார் தனுஷை வந்து உருவாக்குனதுல உங்களுக்கு பெரும்பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளவு தூரம் நீங்க செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு தேசிய விருது வரைக்கும் வாங்கிட்டாரு. தம்பி வந்து நீங்க சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? நான் கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளவுதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்படியே. தனுஷ் பார்த்தீங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணும்னா அங்கே 40 அடி மாடியிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். இதுக்காக மழையிலேருந்து உருள சொல்லலை நான். பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி 5 பேஜ் டைலாக பேசுகிற டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நாளே வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்களாங்க சார்? ஆமாம், வேண்டு தான் அடித்தேன். ஐ திங்க் த கேரக்டர் ஐ திங்க் வாண்டட் இருந்தது. அது அடி பலிக்காத மாதிரி தானே அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டேன். 20 years பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜிபி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இமிடியட்லி யூ வில் see my take on ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சி இந்தியில் நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். தனுஷாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கல இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேற லெவலில் கொடுத்துருப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஷை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா, இல்லை காதலை புரியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் எடுத்த படங்கள் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல் நீங்கள் எடுத்த படம் தான் அப்போ. பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2 படங்கள் வந்திருக்கு. எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு, வண்டியில் உட்கார வச்சு. பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்குது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும். ஸோ தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனன்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாற்றிட்டே போதுமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். சொல்லுவா சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ்யத்து ஏதாவது இருக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட் ஆகும். பார்ட் 2வே நான் சொல்லு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.